ஐபிஎல்லும் அதிமுகவும் ஒன்று தான். ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, தீபா அணின்னு பல்வேறு அணிகள் இருக்கு அப்படின்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்து பேசியது தான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் பேசப்பட்டு இருக்கு. வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய பிரச்சாரத்தை முழுமையாக தொடங்கிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி ஆகியவற்றுக்கிடையே போட்டி உள்ளதாகவும் கருதப்படுது. இந்த நிலையில தான் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக செல்வம் அறிவிக்கப்பட்டாரு. தன்னுடைய பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்காரு. அவருக்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக தான் திமுகவினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காஞ்சிபுரத்தில் இன்று பரப்புரையும் மேற்கொண்டாரு. அப்பொழுது பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தாரு. முக்கியமாக பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார், உதயநிதி எங்கு சென்றாலும் கல்லை காட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, நானாவது போகும் இடமெல்லாம் கல்லை காட்டுறேன், ஆனா எடப்பாடி பழனிசாமி பல்லை காட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களுடன் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய புகைப்படத்தை காட்டி மக்களிடையே பிரச்சாரமும் செய்திருந்தாரு. இது அங்கிருந்த திமுகவினர் எல்லோருமே கத்தி ஆரவாரமும் செய்திருந்தாங்க. அதை தொடர்ந்து பேசும்பொழுது, நானாவது ஒரே மாதிரி தான் பேசுகிறேன், பேச்சை மாற்றவில்லை, ஆனால் எய்ம்ஸ் இருந்தது ஒரே ஒரு கல் தான், அதையும் நானே எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொருவருடன் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறார். ஓபிஎஸ், மோடி, தீபா, டிடிவின்னு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி தான் பேசுவாரு அப்படின்னும் பொய் வழக்கம் போட்டு பயமுறுத்துகிறது அப்படின்ற மாதிரி பல விமர்சனமும் வைத்திருந்தாரு. மற்றொரு பக்கம் இப்பொழுது அப்படி மகளிருக்காக விடப்பட்டுள்ள இலவச பேருந்து குறித்து அனைவரும் சொல்வது ஸ்டாலின் பேருந்து அப்படின்னு தான். மக்களுக்காக பல நல்ல நல்ல திட்டங்களை நாங்கள் இந்த ஒரு ஆட்சியில் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. விரைவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலை கிடைக்கும் அப்படின்னும், ஐபிஎல்லும் அதிமுகவும் ஒன்று தான், ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, தீபா அணின்னு பல்வேறு அணிகள் இருக்கு அப்படின்னும் விமர்சித்து பேசியிருந்தாரு. இந்த பிரச்சார கூட்டத்தில் ஏராளமான திமுக தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள்னு கலந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி அவருடைய பேச்சுக்கு பாலரும் கற்றி ஆடவரமும் செய்திருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க.